Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تهنوا وتدعوا إلى السلام وأنتم الأعلون والله معكم ولن يتركم أعمالكم صدق الله العلي العظيم அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இறையருளை நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒருங்கிணைந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தற்பொழுது நம்முடைய நாடு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வார ஜும்மா உரையிலே தெரிவித்ததைப் போல இந்திய முஸ்லிம்களினுடைய முன்னோர்கள் செய்த வக்ஃப் சொத்துக்களை அபகரிப்பதற்கு இன்றைக்கு நாட்டை கவ்வி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பாசிச இந்துத்துவ ஆட்சியாளர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை குறித்து முன்னோட்டமாக பல செய்திகளை நாம் கடந்த வார ஜும்மா உரையிலே தெரிந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சில முக்கியமான விஷயங்களை இன்றைய ஜும்மா உரையிலே தெரிந்து கொள்வோம் என்றும் கூட முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. வக்ஃப் என்கிற நம்முடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே இறைப்பணிகளுக்காக அவனுடைய அடியார்களுக்காக செலவு செய்வதற்கும் அதன் மூலமாக மறுமையிலே கூலியை பெற்றுக்கொள்வதற்குமாக முன்னோர்கள் செய்த தானங்கள் வக்ஃப் சொத்துக்கள் எனப்படுகிறது. வக்ஃப் வாரியம் என்று இதற்காக அரசு தரப்பு அமைப்பு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சுருக்கமாக அதை குறித்து நாம் ஒரு சில வார்த்தைகளில் தெரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பணிகளுக்காக ஒருவர் தன்னுடைய சொத்தை அல்லது அந்த சொத்திலிருந்து ஒரு பகுதியை தானமாக தருவது வக்ஃப் என்று சொல்லப்படுகிறது. இந்த வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அமைப்புக்கு உரிய வகையிலே அதனை செலவு செய்யக்கூடிய நிறுவனத்திற்கு அரசு நிறுவனத்திற்கு வக்ஃப் வாரியம் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வக்ஃப் சொத்துக்களை வழங்குவதும் அந்த வக்ஃப் சொத்துக்களை முறைப்படுத்துவதும் அல்லாஹ்வினுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த ஓர் அமைப்பு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே இந்த வக்ஃப் முறை வழக்கத்திலே நடைமுறையிலே இருந்து வந்திருக்கிறது. அதாவது வெள்ளையர்களுடைய ஆட்சிக்கு முன்னதாக இந்த நாட்டை ஆண்டு வந்த முகலாயருடைய ஆட்சி காலத்திலிருந்தே இந்தியாவிலே வக்ஃப் நடைமுறையிலே இருந்து வந்திருக்கிறது. சட்ட ரீதியாக என்று இல்லாவிட்டாலும் கூட வழக்கத்திலே இருந்து வந்த ஒரு அமைப்பு தான் இந்த வக்ஃப் முறைமை என்கிற விஷயம். நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து வக்ஃபினுடைய செயல்பாடுகள் என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்களினுடைய நேரடியான கட்டுப்பாட்டின் கீழே முஸ்லிம்களுடைய நேரடியான பொறுப்பின் கீழே தான் நடைபெற்று வந்திருக்கின்றன. அந்த நடைமுறைகளிலே முஸ்லிம்களும் சரி வேறு பலரும் சரி பல்வேறு வகையான முறைகேடுகளை செய்த பொழுது
அதிலே அரசு தலையிட வேண்டி வந்தது. இப்படித்தான் கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு முன்னால் 1954ஆம் வருடத்திலே இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த நேருவின் காலத்திலே வக்ஃப் சட்டம் என்று ஒன்று இயற்றப்படுகிறது. 70 வருஷத்துக்கு முன்னாடி 1959 வாக்கில் நேருவுடைய காலத்திலே அந்த சட்டத்தின் அடிப்படையிலே நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் வக்ஃப் வாரியங்கள் அமைக்கப்பட்டன. அந்த அடிப்படையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய வக்ஃப் வாரியம் தவிர நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் உள்பட 8 யூனியன் பிரதேசங்கள் உள்பட 36 பகுதிகளிலே வக்ஃப் வாரியம் மாநில வாரியாகவும் செயல்பட்டு வருகிறது. மத்திய தலைமையகத்தை தவிர எல்லா மாநிலங்களும் ஏகதேசம் வக்ஃப் வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃப் சொத்துக்கள் என்று சொல்கிறவர்களே, இதனுடைய மதிப்பை பற்றியும் கூட ஒரு செய்தி நாம் புரிஞ்சுக்கணும். வக்ஃப் சொத்துக்கள் இன்றைய காலகட்டத்திலே இந்த இந்துத்துவ பாசிஸ்டுகளுடைய கண்களை உறுத்துவதற்கும் இப்பொழுது வக்ஃப் சொத்துக்களை திருடுவதற்காக வேண்டி இவர்கள் அவசரமாக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதனை மிகப்பெரிய எதிர்ப்புக்கு மத்தியிலும் நடைமுறைப்படுத்துவதற்கும் காரணமே திரண்டு கிடக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களுடைய மதிப்பு தான். அதுதான் அவங்களுடைய கண்களை உறுத்தி இருக்கிறது. முதலாவதாக லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் மதிப்பு கொண்டது இந்திய வக்ஃப் சொத்துக்கள். ஆயிரக்கணக்கான கோடிகள் அல்ல, லட்சக்கணக்கான கோடிகள் மதிப்பு கொண்டது. இந்தியாவினுடைய வக்ஃப் சொத்துக்களினுடைய மதிப்பை பற்றி மிக மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்திய வக்ஃப் சொத்துக்கள் நம்முடைய நாட்டினுடைய சொத்து மதிப்பை விட அதிகம். இந்தியாவுக்குன்னு சொத்து மதிப்பு இருக்குமா இல்லையா? இந்தியாவுடைய சொத்து என்ன? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். நாட்டினுடைய சொத்துக்கள் உதாரணமாக ரயில்வே துறை, இராணுவத்துறை, இது மிகப்பெரிய பொருளாதார அமைப்பிலே இயங்கக்கூடிய நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள். இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய மதிப்பை விட, சொத்து மதிப்பை விட இந்தியாவினுடைய வக்ஃப் சொத்துக்களுடைய மதிப்பு அதிகம். நாட்டிலேயே மிகப்பெரிய சொத்து யாருக்கு அதிகமாக இருக்கிறது? இராணுவத்துக்கு இருக்கிறது. இராணுவத்திற்கும் இராணுவ அமைப்புக்கும் இராணுவ தளவாடங்களுக்கும் பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் என்று சொல்லுகிறார்களே, இந்த பாதுகாப்பு துறையில் தான் சொத்துக்கள் அதிகம் இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக சொத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டால் இந்திய ரயில்வே துறை. இந்த ரெண்டுக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்து மதிப்பை கொண்டது வக்ஃப் சொத்துக்கள் மட்டும்தான். இதுதான் இந்துத்துவ பாசிஸ்டுகளை சும்மா இருக்க விடாமல் செய்திருக்கிறது. அப்போ யோசித்து பார்க்கிற சமயத்திலே இதை எப்படியாவது அபகரித்து கொள்ள வேண்டும். நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களையே தனியார்களுக்கு வித்து தின்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்றைய ஆட்சி. உதாரணமாக இந்த நாட்டினுடைய விமான போக்குவரத்து ஒன்று இருக்க, ஏர் இந்தியான்னு சொல்றாங்களே, அத்துணை விமானங்களையும் இந்த மோடி கூட்டாளிகளுக்கு வித்தாச்சு, எல்லா விமானங்களையும். ஆனால் பாருங்க, தனியாருக்கு விமானங்களை எல்லாம் வித்துட்டு ஏர்போர்ட்டுகளுக்கு செலவு செஞ்சிட்டு இருக்குது இந்திய அரசாங்கம். இது ஒரு மிகப்பெரிய மோசடி, கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் போயிட்டு இருக்கு.
அப்போ நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்துக்களாக இருக்கக்கூடிய பெரும்பெரும் நிறுவனங்களையே தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய அரசாங்கம் இவ்வளவு திரண்ட இராணுவத்தையும் இராணுவத்திற்கு சமமாக ரயில்வே துறைக்கு சமமாக அதிகமான சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை விட்டு வைப்பாங்களா? அதுதான் இவர்களுடைய கண்ணை உறுத்தி இருக்கிற முதல் விஷயம். தோராயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களுடைய மதிப்பை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் நாம் இந்த வக்ஃப் சொத்துக்களை விட்டு கொடுக்க கூடாது? ஏன் இதற்காக வேண்டி நாம் போராட வேண்டும்? ஏன் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும்? வெளிப்படையான வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால், இந்திய முஸ்லிம்களுடைய குடி உரிமையை பறிப்பதற்கான கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தார்களே, என்ஆர்சி என்கிற பெயரிலோ சிஏஏ என்கிற பெயரிலோ இந்திய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கிய சட்டங்கள். அப்படி மட்டும் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் டிடெக்ஷன் கேம்புகள் என்று சொல்லக்கூடிய முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மூன்றாம் தர குடிமக்களை விட மோசமாக நடத்தப்படுவார்கள். அவர்களுக்கு இந்தியாவிலே எந்த சொத்துக்களை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ரேஷன் கார்டுகள் கிடைக்காது, டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும், பாஸ்போர்ட்டுகள் முடக்கப்படும். சரியாக சொன்னால் அவர்கள் இந்திய குடிகளாகவே மதிக்கப்பட மாட்டார்கள் என்பதுதான் அந்த சிஏஏ என்ஆர்சி மாதிரியான கருப்பு சட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. அப்போ இந்திய முஸ்லிம்கள் அன்றைக்கு தங்களுடைய இருப்புக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று சொன்னவுடனேயே ஷாஹின்பாக் என்கிற பெயரிலே மிகப்பெரிய கொந்தளிப்பையும் புரட்சியையும் போராட்டத்தையும் முன்னெடுத்ததனுடைய விளைவாக அந்த கருப்பு சட்டங்கள் தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டன. ஒரு வகையில் பிஜேபி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய பதிலடியை இந்திய முஸ்லிம்கள் கொடுத்தார்கள். பக்கபலமாக இடதுசாரி சிந்தனையாளர்களும் இருந்தார்கள், நடுநிலையாளர்கள் இருந்தார்கள். நாட்டினுடைய நடுநிலை அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் முஸ்லிம்களுக்கு பின்னால் அணிதிரண்டதனுடைய பின்னணியிலே அந்த கருப்பு சட்டங்கள் பின்வாங்க செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது அதை விடவும் அதிகமாக இந்த வக்ஃப் சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி நாம் களமாடியாக வேண்டும், போராடியாக வேண்டும். ஏன்? அதற்காக வேண்டி ஒரு உள்நாட்டு கலவரமே ஏற்பட்டு ஷஹீதாக வேண்டி வந்தாலும் அதற்காக உயிரை கொடுப்பதற்கும் முஸ்லிம்கள் தயாராக வேண்டும் என்கிற அளவுக்கு என்ஆர்சியை விட, அந்த கருப்பு சட்டங்களை விட இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை இல்லை, வக்ஃப் திருட்டு சட்டத்தை ஒழிப்பதற்காக, பின்வாங்க செய்வதற்காக, ரத்து செய்வதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டாக வேண்டும் இந்திய முஸ்லிம்கள். காரணம் என்ன தெரியுமா? தோராயமாக ஒரு மதிப்பீட்டை மட்டும் சொல்லுகிறேன், சின்ன மதிப்பீட்டை மட்டும் சொல்லுகிறேன். இதனுடைய மதிப்பை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு சிட்டி என்று சொல்லக்கூடிய அல்லது பிக் சிட்டி என்று சொல்லக்கூடிய அல்லது மெட்ரோ சிட்டி என்று சொல்லக்கூடிய பெருநகரங்கள் இருக்கின்றனவே, வளர்ந்த நகரங்கள் இருக்கின்றனவே, கார்ப்பரேஷன்களாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நகரங்கள், முனிசிபாலிட்டி அல்ல, கார்ப்பரேஷன்களாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்த நகரங்கள் இருக்கிறதே, அந்த வளர்ந்த நகரங்களில் இருக்கக்கூடிய வீட்டு மனைகள் இருக்கிறதா இல்லையா, காலி மனைகள், அதனுடைய மதிப்புகள் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே பேசப்படுகிறது. சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டு மனைகள் ஆயிரங்கள் எல்லாம் கிடையாது, லட்சங்கள் எல்லாம் கிடையாது, அதையெல்லாம் தாண்டி இப்பொழுதெல்லாம் கோடிக்கணக்கில் தான் காலி மனையிடங்கள் மெட்ரோ சிட்டிகளிலே, பிக் சிட்டிகளிலே மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த வீட்டு மனைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் தான் பேசப்பட்டு கொண்டிருந்தன, லட்சங்களில் கூட இல்லை. சில ஆயிரங்களில் சில வீட்டு மனைகளை வாங்கிவிட முடியும். எப்போங்கிறது பிறகு சொல்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னால் வீட்டு மனைகள் ஆயிரங்களிலே பேசப்பட்டு வந்துச்சு. ஒரு வீட்டு மனையை ஆயிரக்கணக்கில் மட்டுமே பேசப்பட்ட அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே மட்டும் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களுடைய மதிப்பு 2 லட்சம் கோடிகள் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுச்சு. எவ்வளவுங்க? 2 லட்சம் கோடிகள். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துடைய மதிப்பு அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துடைய மதிப்பு மட்டும். அதுவும் வீட்டு மனைகள், காலி இடங்கள்,
வெறும் ஆயிரங்களிலே மதிப்பீடு செய்யப்பட்ட வந்த காலத்தில், இன்னைக்கெல்லாம் கோடிகள்ல பாருங்க, யோசிச்சு பாருங்க. இது கடந்த 1999 வருஷத்தில் வக்ஃப் வாரியத்தினுடைய தமிழக தலைவராக இருந்தவருடைய ஆய்வு முடிவின் அடிப்படையில் வைச்ச மதிப்பீடு, அரசு ரீதியான மதிப்பீடு. போற போக்கில் பொத்தாம்பொதுவாக எடுத்த சர்வே அல்ல. வக்ஃப் வாரியத்தினுடைய அதிகாரப்பூர்வமான தமிழக அமைப்பினுடைய துறை தலைவரால் முன்வைக்கப்பட்ட கணக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் வக்ஃப் சொத்துக்களுடைய மதிப்பு 2 லட்சம் கோடி, அதுவும் மனைகள் ஆயிரங்களிலே மதிப்பிடப்பட்ட பொழுது. அப்ப இன்னைக்கு கோடிகளில் மதிப்பிடப்படுகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய வக்ஃப் சொத்தினுடைய மதிப்புகள் எத்தனை லட்சம் கோடிகள் இருக்கும்? அப்ப ஒரு மாநிலத்தினுடைய வக்ஃப் சொத்தினுடைய மதிப்புகளே இந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களுடைய, வக்ஃப் வாரியங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய மதிப்பை நீங்களே கணக்கீடு செய்து பாருங்கள், யோசனை செஞ்சு பாருங்க. அப்படியானால் நான் ஒரு சில உரைகளிலே முன்வைத்ததை போல ஒட்டுமொத்த இந்தியாவுமே முஸ்லிம்களுடைய முன்னோர்களுடையது என்று நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் வக்ஃப் சொத்துக்களால் இந்தியாவை காப்பாற்றி வந்திருக்கிறார்கள், இந்திய முஸ்லிம்களை காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் அடுத்த தலைமுறையினுடைய மறுவாழ்வுக்காக, மீட்சிக்காக, வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக அரசாங்கத்தையே எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் தன்னிறைவடைந்த சமுதாயமாக, பொருளாதாரத்திலே தன்னிறைவடைந்த சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாட்டனும் பூட்டனும் நமக்காக வேண்டி விட்டுட்டு போன சொத்துக்களை எப்படி விட்டு கொடுக்கிறது? அதுவும் அது அல்லாஹ்வினுடைய வழியிலே செலவு செய்யப்படுகிற சொத்துக்கள் என்று ஆகிவிட்ட பிறகு தனிநபரே, தனி மனுஷனே தன்னுடைய சொத்துக்களை விட்டு கொடுக்க மாட்டான். அதனை மீட்டெடுப்பதற்காக வேண்டி பெரும் போராட்டத்தை கையில் எடுப்பான் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்திய முஸ்லிம்கள் எவ்வளவு தூரம் நாம் களமாட வேண்டும் என்று பாருங்கள். இப்பொழுது புரிகிறதல்லவா ஏன் பிஜேபிக்கு வக்ஃப் சொத்துக்கள் மீது கண்கள் என்று? வெறி கொண்டு அலையக்கூடிய ஓநாயினுடைய கண்களுக்கு இறை தென்படுவது மாதிரி இந்த பிஜேபிகளுக்கு வக்ஃப் சொத்துக்களினுடைய மதிப்பு கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது. இறையை வேட்டையாடுவதற்கு பாய்ந்து வெறியோட கண்களோடு இருப்பது மாதிரி இந்திய வக்ஃப் சொத்துக்கள் மீது பெரும் பசியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். வக்ஃப் வாரிய நடைமுறைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறோம் என்கிற பெயரிலே பிஜேபி அரசாங்கம் இப்பொழுது நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் இருக்கிறதே, இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் மட்டும் அல்ல. நாம எப்பவுமே இப்படித்தான், சிஏஏ பிரச்சனையிலையும் அது முஸ்லிம்களுடைய பிரச்சனை, வாழ்வுரிமை பிரச்சனை என்றுதான் நாம் முன்னெடுத்தோம். அது ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய பிரச்சனையாக அதை நம்ம முன்னெடுக்கலை. ஒரு சில பேர்கள் மட்டும்தான் அந்த சட்டங்களுடைய ஆபத்துகளை புரிந்தார்கள், மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கும் இந்த பிரச்சனையை முஸ்லிம்களுடைய சொத்து பறிப்பு பிரச்சனையாக நாம் முன்னெடுக்க கூடாது. ஒவ்வொரு இந்தியனுடைய தலையாய பிரச்சனை, வாழ்வுரிமையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் இதனை பார்க்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. இதே மாதிரி இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தலைநகரத்திலும் கிறிஸ்தவருடைய சொத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவருடைய சொத்துக்களுக்கும் அடுத்த ஆபத்து இருக்கிறது. ஏன்? இந்துக்களுடைய சொத்துக்களுக்கும் ஆபத்து இருக்கிறது. சுருக்கமான வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால், இந்த இந்தியாவை அந்நிய சக்தியிடத்திலே விலைக்கு விற்பனை செய்துவிட்டு இவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய திருட்டு கூட்டங்கள் என்பதை நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார நிதி நெருக்கடிகள் எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. ஒரு கட்டத்தில் எனக்கு தெரியாது என்று கைவிரித்து விட்டு தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம், இவர்களுடைய கூட்டத்தை அந்த மாதிரியாக ஏராளமான ஊழல்களை செய்துவிட்டு வங்கிகளிலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான லட்சங்கள் இருக்கக்கூடிய ரூபாய்களை கடனாக பெற்றுவிட்டு கம்பெனி திவாலாகிவிட்டது என்று சொல்லி தெரிந்தும் தெரியாமலும் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிய குஜராத்திகள் ஏராளமான பேர்கள். இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்களும் அது மாதிரியாக எல்லாவற்றையும் அடகு வைத்துவிட்டு அல்லது விற்றுவிட்டு தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய திருட்டு கூட்டம். இது முஸ்லிம்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய முயற்சி மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியனுடைய குடியுரிமையையும் பறிக்கக்கூடிய சட்டம் என்பதை உரத்து சொல்ல வேண்டும், உலகுக்கு சொல்ல வேண்டும். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல,
முழுக்க முழுக்க இந்த திருத்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த இந்திய குடிமக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளை இந்த வக்ஃபு திருத்த சட்டம் மீறி கொண்டிருக்கிறது. பாருங்க, 1-2 மெசேஜ் மட்டும் நாம புரிஞ்சுக்கணும். முதலாவதாக, நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 14 என்ன சொல்லுகிறது தெரியுமா? குடிமக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சமத்துவ உரிமையை பற்றி பேசுகிறது. இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் எல்லோருக்கும் சமமாக வாழ்வதற்கான உரிமையை பெற்றிருக்கிறான் என்கிற கோணத்திலே இந்திய முஸ்லிம்கள் உள்பட எல்லா பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட ஒவ்வொரு இந்தியனுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சமத்துவம் உரிமை அந்த உரிமையை மீறுகிறது. இரண்டாவதாக, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படையாக வழங்கி இருக்கக்கூடிய விரும்பிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த மார்க்கத்தின்படி வாழ்வதற்கும், ஏன் அந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்குமான ஒரு அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவு. அதற்கும் எதிராக இருக்கிறது இந்த வக்ஃப் திருத்த சட்டம். அதே மாதிரி மூன்றாவதாக, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 26 நாட்டு மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய, இதான் முக்கியமான பாயிண்ட், மத நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமையை பறிக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதும் பிரச்சாரம் செய்வது மட்டுமல்ல, அவர்களுடைய மத நிறுவனங்களை பராமரிக்கக்கூடிய உரிமையை, வழிபாட்டு உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா மதத்தவருக்கும் கொடுத்திருக்கிறது. இங்கே அதன் அடிப்படையில் தான் இந்து கோயில்களை நிர்வகிப்பதற்கு இந்து அறநிலையத்துறை என்று வைத்திருக்கிறார்கள். அதிலே முஸ்லிம் அல்ல, இந்துக்களை தவிர வேறு யாருமே அதிலே நிர்வாகியாக வர முடியாது, வரக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. இப்படி அவர்களுடைய சொத்துக்களை அவர்களிடத்திலேயே விட்டு இந்திய முஸ்லிம்களுடைய மத நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய வக்ஃப் உரிமையை பறிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 26 எதிர்க்கக்கூடியதாக, மீறக்கூடியதாக இருக்கிறது. நாலாவதாக, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 29வது பிரிவு என்ன சொல்லுகிறது? நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாப்பதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. வக்ஃப் சட்டம் இந்திய முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தின் அடையாளம், பண்பாட்டின் அடையாளம். அந்த பண்பாட்டை, கலாச்சாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமையை இந்த வக்ஃப் திருட்டு சட்டம் பறித்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையிலே இது முஸ்லிம்களுடைய சொத்து பறிப்பு என்பது மட்டுமல்ல, வக்ஃப்களை திருடுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை எல்லாம் இழக்க செய்கிறது. இதையும் நாம புரிஞ்சுக்கணும். வக்ஃப் சட்ட திருத்தத்தினால என்ன மாதிரியான தீமைகள் விளைய இருக்கின்றன தெரியுமா? இப்பொழுது இந்த வக்ஃப் திருத்த சட்டம், வக்ஃப் சட்டம் 2013 என்று இருக்கிறது. வக்ஃப் ஆக்ட் 2013 2013 அதில் தான் இந்த திருட்டு பயலுக கை வச்சிருக்கிறாங்க. வக்ஃப் ஆக்ட் 2023 திருத்தம் செய்து ஆளும் வர்க்கத்திற்கு விளையாட பார்க்குறாங்க. இப்போ வக்ஃப் போர்டுடைய அதிகாரங்களை எல்லாம் வெட்டி சுருக்குகிற நோக்கத்தோடு தற்போதைய அரசாங்கம் வக்ஃப் சட்டத்தை திருத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அறிக்கை சொல்லுகிறது. வக்ஃப் சட்டத்தில் 40 ஆல்டரேஷன், மாற்றங்கள், சட்டங்களை திருத்தி இருக்கிறார்கள். அதில் சரியாக சொன்னால் இப்போ வக்ஃப் சட்டத்தில் மாற்றம் செய்திருக்கக்கூடிய திருத்தங்கள், என்டோமெண்ட்டுகள் என்று சொல்லக்கூடிய சொத்து வகைராக்களுடைய நிலைமைகளை, அதனுடைய தன்மைகளை எல்லாம் மாற்றி அமைக்கிறது மட்டுமல்ல, இந்த என்டோமெண்ட்டுகளுடைய பாதுகாப்பையும் வக்ஃபினுடைய அதிகாரங்களையும் ஒரு நிச்சயமில்லாத நிலைமைக்கு கொண்டு போகுது இந்த சட்டம். இப்படியாக வக்ஃப் போர்டுடைய சுதந்திரத்தை அழிக்குது, வக்ஃப் சொத்துக்களை பறிப்பதற்கு வழிகாட்டுது. இப்போ பண்ணிருக்கக்கூடிய இந்த சட்டம், இந்த திருத்தங்கள் மூலமாக வக்ஃப் சட்டத்தினுடைய பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். 2013 வரைக்கும் இந்திய வக்ஃப் சொத்துக்களுக்கான பாதுகாப்பை அரசு ரீதியாக வழங்கப்பட்டிருக்கா இல்லையா? அந்த பாதுகாப்பை எடுத்துடுறான். பல்வேறு மாநிலங்களிலே
தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுகள் செயலிழக்கப்பட்டு விடும். அப்படி ஒரு கடுமையான அச்சம் இருக்கிறது. இந்த புதிய சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்தால் வக்ஃப் சொத்துக்களை மிக மோசமாக பாதிக்கும். நாடு முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாகிவிடும். அந்த வகையில் பார்க்கிற சமயத்தில் இந்த ஓநாய் கூட்டங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடியது திருட்டு சட்டம் இல்லை, திருட்டு சட்டம். இந்த திருட்டு சட்டத்தினுடைய முக்கியமான 2 பகுதியை மட்டும் நம்ம பார்க்கலாம். என்னதான் அப்படி மாற்றி கொண்டு தொலைச்சிருக்கிறானுங்க, எப்படி மாற்றிருக்கிறாங்கிறதுக்கு 40க்கும் மேற்பட்ட திருத்தங்கள். 2 மட்டும் உதாரணத்துக்கு பார்க்கலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த வக்ஃப் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு சொத்தை வக்ஃப் வாரியத்திற்கு தானமாக வக்ஃபாக கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஹிந்துவாகவும் இருக்கலாம், முஸ்லீமாகவும் இருக்கலாம், சீக்கியனாகவும் இருக்கலாம். வக்ஃப் வாரியத்துக்கு அவங்கவுங்க மத நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன செய்ய முடியும்? முஸ்லீம்களுடைய வக்ஃப் சொத்துக்களுக்கு கூட தானமாக கொடுக்க முடியும். ஒரு சீக்கியர் கூட தன்னுடைய சொத்திலிருந்து வக்ஃபுக்கு தானம் கொடுக்க முடியும், ஏற்கனவே இருக்கக்கூடிய வக்ஃப் சட்டத்தின் அடிப்படையில். ஆனால் இந்த திருட்டு சட்டம் அதையெல்லாம் மாற்றத்தில் கொண்டு வருகிறது. எப்படி தெரியுமா? நீங்கள் தானம் தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முஸ்லீமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல. முஸ்லீம் அல்லாதவன் தானம் செய்ய முடியாது, இஸ்லாத்துக்கு அது தேவையும் இல்லை. அது ஒரு பக்கம் சட்டத்தில் இருக்கு. முஸ்லீம் அல்லாதவனும் கூட என்ன செய்ய முடியும்? வக்ஃபுக்கு தானம் செய்ய முடியும். இப்போ நீங்கள் வக்ஃப் செய்வதாக இருந்தால் முஸ்லீமாக இருக்கணுங்கிறது மட்டுமல்ல, குறைஞ்சது நீங்கள் இஸ்லாம் மார்க்கத்தை கடைபிடிக்க ஆரம்பித்து 5 வருஷமாவது இருக்கணும். 5 வருஷமாக இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் நான் அப்படின்னு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் வக்ஃப் செய்ய முடியும். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? இது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி நமக்கு தோணாது. வக்ஃப் செய்கிறதா இருந்தாக்கா, நான் ஒரு முஸ்லீமு, 5 வருஷமாக நான் முஸ்லீமாக தாயா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், குறைஞ்சது 5 வருஷமாக நான் இஸ்லாமியனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் பண்ணுறது என்ன பிரச்சனைன்னு. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த 5 வருஷமாக ஒரு ஆள் முஸ்லீமாக தான் இருந்தார், வாழ்ந்துட்டு இருந்தார், இஸ்லாமிய வாழ்க்கை முறை தான் கடைபிடிச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறத யார் உறுதி செய்கிறது? இந்த ஆள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் இல்லை. அதனை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய RSS பின்புலம் இருக்கக்கூடிய அதிகாரி முடிவு செய்வான். அவன் ஏற்றுக்கிட்டா தான் உன்னை முஸ்லீம்னு ஒத்துக்குவான். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாலும் 5 வருஷமாக நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அப்படின்னு என்னதான் காட்டு கத்தினாலும் கரடியாக கத்தினாலும் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி போடுவான். இப்போ வக்ஃப் சொத்துக்கள் இனிமேல் புதிதாக வராமல் இருப்பதற்கான தடையை இதன் மூலமாக மறைமுகமாக இந்த திருத்தத்தின் மூலமாக ஏற்படுத்துகிறாங்க. இது ஒன்று. இன்னொரு பகுதி பாருங்க, வக்ஃப் சொத்து அப்படிங்கிறது அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கப்படுறது. அதனால் அதை கொடுத்தவரே கூட திரும்ப வாங்க முடியாது. அதை தனிப்பட்ட யாருடைய பெயருக்கும் மாற்றம் செய்ய முடியாது. ஒரு சொத்தை இன்னொரு ஆள் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வக்ஃப் சொத்தை ஒரு தனிநபருக்கு பேர் செய்ய முடியும், மாற்ற முடியாது. வக்ஃப் சொத்தில் விற்க முடியாது. என்ன செய்யலாம்? அந்த வக்ஃப் சொத்துக்களை கொண்டு பள்ளிவாசல்கள் கட்டலாம், அனாதை விடுதிகள் கட்டலாம், பள்ளிக்கூடங்கள் கட்டலாம், மதரசாக்கள் கட்டலாம். இந்த மாதிரியான வழிமுறைகள் மட்டுமே இதுவரைக்கும் சட்டத்தில் இருக்கு. இப்போ என்ன செய்வான்? இதையெல்லாம் நிர்வகிக்கிறது தான் வக்ஃப் போர்டு அல்லது வக்ஃப் வாரியம் அப்படின்னு இருக்கு. இதில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் உறுப்பினர்களாக இருக்க முடியும் இதுவரைக்கும். அந்த அடிப்படையில் மத்திய வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்கள் 11 பேர். அந்த 11 பேர்லையும் சரி, மாநில வாரியாக இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுகள் இருக்க, அந்த வக்ஃப் போர்டுகளையும் சரி 11 மெம்பர். அந்த 11 மெம்பரில் 2 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருக்கணும், 2 முஸ்லீம் எம்பிக்கள் இருக்கணும், 2 முஸ்லீம்கள் இருக்கணும், 2 முஸ்லீம் பெண்கள் இருக்கணும். 11 பேரில் இருக்கணும். அது போக அரச சார்ந்த மேற்பார்வையாளர்கள் இருப்பாங்க. அது முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவா இருக்கலாம். இந்த சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுறானுங்க? இப்படி இருக்கக்கூடிய சட்டத்தில் வார்டில் வாரியத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 11 பேரில் 2 முஸ்லீம் எம்பி என்பதை முஸ்லீம்ங்கிற வார்த்தையை கட் பண்ணுறான்.
2 MP. 2 முஸ்லிம் MLA என்பதை வெறுமனே 2 MLA மாத்துறான். 2 முஸ்லிம் பெண்கள் என்பதை 2 பெண்கள் என்று மட்டும் மாத்துறான். அந்த முஸ்லிம் வார்த்தையை மட்டும் எடுக்கிறான். அப்படியானால் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய உறுப்பினர் பதவி என்பது முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் லீக்கினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா முசஃபர் வக்ஃப் போர்டுடைய மெம்பர் அந்த சட்டத்தின் அடிப்படையில். இப்போ என்ன மாதிரி திசை திருப்புறானுங்க, மோடி அரசாங்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக வக்ஃப் போர்டில் 2 பெண் உறுப்பினர்களையும் நியமிக்க இருக்குது. இதை போய் முஸ்லிம்கள் எதிர்க்கிறாங்க. ஏற்கனவே 2 முஸ்லிம் பெண் பிரதிநிதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியாதனால, ஏன் பல முஸ்லிம்களுக்கே கூட தெரியாதனால, ஏதோ முஸ்லிம்களுக்கு மோடி பெரிய அளவுக்கு நன்மை செய்ய இருப்பது போல காட்டிக்கொள்கிறார்கள். அப்போ இங்கே முஸ்லிம்கள் தான் வக்ஃப் வாரியத்தை நிர்வகிக்க வேண்டும், பரிபாலனம் செய்ய வேண்டும் என்கிற அந்த முறைமை ஓரங்கட்டப்பட்டு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று கொண்டு வருகிறார்கள். இந்த சட்ட திருத்தத்தில் அதுதான் சொல்ல வர்றான். அப்படி பார்க்கிற சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்து விவகாரங்களில் அல்லது வக்ஃப் வாரியத்தை பராமரிக்கிற விஷயத்தில் ஏதாவது வாதங்கள் வந்தால், புகார்கள் வந்தால், பிரச்சனைகள் ஏதாவது வருகிறது என்று சொன்னால் அதை தீர்ப்பதற்காக வக்ஃப் வாரியத்துக்குள்ளேயே ஒரு தனி கமிட்டி இருக்கு. பிரச்சனை ஏதாவது வந்தால், வக்ஃப் பிரச்சனை வாரியத்திலேயோ நிறுவனத்திலேயோ நிர்வாகத்திலேயோ பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கிறதுக்குன்னு தனி கமிட்டி அமைப்பு இருக்கு. ஆனால் அவங்கள என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பார்த்துட்டு போவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே என்ன தெரியுமா, தனியாரும் அரசும் அபகரிச்சிருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை மீட்ட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது இந்திய வக்ஃப் வாரியம். அதுதான் இருக்கிற பிரச்சனை. அப்போ திருத்தங்கள் என்று செய்ய வேண்டும் என்று சொன்னால் வக்ஃப் சொத்துக்களை யாரெல்லாம் தனியார் அபகரிச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதுக்குண்டான சட்டத்தை வலிமைப்படுத்தலாம். அதுதான் இந்திய வக்ஃப் வாரியத்துக்கு செய்யக்கூடிய சேவை, சட்ட திருத்தம். முஸ்லிம்களுக்கு மேல் பரிவாக இருந்துச்சுன்னு சொன்னால், அக்கறை இருந்துச்சு சொன்னால். ஆனால் அரசாங்கங்கள் தான் பெரியாரியான வக்ஃப் சொத்துக்களை அபகரிச்சிருக்கு. முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் வக்ஃப் சொத்துக்களை அபகரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சொத்துக்களை எல்லாம் குறிப்பிட்ட சட்டத்தின் அடிப்படையில், அந்த சட்டத்தில் இன்னொரு அம்சம் என்ன தெரியுமா, திருத்தத்தில் நீங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு வக்ஃப் வாரியம் அரசாங்கத்தில் நீதிமன்றங்களில் கேஸ் போடலாம். அப்படி கேஸ் போட்டு 10 வருஷத்துக்குள்ளே அதை மீட்டெடுத்துடணும். மீட்டெடுக்க முடியலையா, யார் அந்த வக்ஃப் சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு சொந்தம். வக்ஃப் வாரியத்தால் இப்போ இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கு, எத்தனை வருஷம் வரைக்கும் வேண்டுமானாலும் கேஸ் போட்டு என்ன செய்யலாம், வக்ஃப் சொத்தை அபகரிச்சுட்டவங்கள்ட்ட இருந்து மீட்டெடுக்க முடியும். இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்த சட்டம் 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கேஸை போட்டு நடத்தி அந்த சொத்துக்களை வக்ஃப் வாரியத்துக்கு கொண்டு வந்துடணும். 10 வருஷத்துக்குள்ளே டாக்குமெண்டேஷன் உங்களால் சப்மிட் பண்ண முடியலையா, யார் அந்த வக்ஃபை அனுபவிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு சொந்தம். இதன் மூலமாக ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்க பார்க்குது பிஜேபி. இப்போ யார் வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சுட்டு இருக்கிறானோ அவனுக்கு அதனை மீட்டுக் கொடுப்பதன் மூலமாக அவன்களை எல்லாம் பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்துட முடியும், அவங்களுக்கு கமிஷனை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஒன்று இருக்கு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பிஜேபி அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் இதிலையும் பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்குது. என்ன மாற்றம், வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொத்து தொடர்பான சர்ச்சைகள் வந்தால் அதை வக்ஃப் வாரிய கமிட்டி மட்டுமே விசாரிக்க முடியாது, விசாரித்து தீர்ப்பு கொள்ள முடியாது அப்படின்னு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறான். அப்படியானால் இந்த பிரச்சனைகளை யார் டீல் பண்ணுவா, வலதுசாரி சிந்தனைக்காரன் டீல் பண்ணுவான், ஆர்எஸ்எஸ்காரன் முடிவு பண்ணுவான், நாக்பூர்காரன் முடிவு பண்ணுவான் வக்ஃப் சொத்தில். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த மாதிரியான வக்ஃப் விவகாரங்களில் அரசாங்கத்தினுடைய தலையீட்டை இந்த சட்ட திருத்தம் அதிகமாக்கி இருக்குது. வக்ஃப் வாரியத்தில் அந்த தனிப்பட்ட அதிகாரங்களை அதுக்காக வேண்டியே நியமிக்கப்படுகிற அதிகாரிகள்கிட்டையும் மாவட்ட நீதிபதிகள்கிட்டையும் கொடுக்க போகிறான். இனிமேல் மாவட்ட அதிகாரியும் மாவட்ட நீதிபதியும் வக்ஃப் சொத்து சம்பந்தமாக பள்ளிவாசலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். எவ்வளவு செலவு செய்யணுங்கிறது அவன் சொல்லுவான், அந்த வருமானத்தை அங்கே ஒப்படைக்க சொல்லுவான். அவன் தர்றதை வச்சு தான் அஜரத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியும், மோதினாருக்கு சம்பளம் கொடுக்க முடியும், பள்ளிவாசல் கரண்ட் பில்லு கட்ட முடியும். இவ்வளவுக்கு கரண்ட் பில்லு யூஸ் பண்ணால் போதும்னு சொல்லி எல்லாவற்றிலும் நேரடியாக
முஸ்லிம் அல்லாதவர்கள் அரசாங்கத்தின் பெயரால் தலையிடுவார்கள். சட்ட திருத்தம் அப்படித்தான் சொல்லுது. இந்த நடைமுறை வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய இந்த தனி அதிகாரம் இருக்கா இல்லையா, அதை பறிக்குது. இந்த சட்ட திருத்தம் கிட்டத்தட்ட வக்ஃப் நடைமுறையில் அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்தை அதிகமாக்குறது மட்டுமல்ல, அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்தை அதிகமாக்கினா கூட அதை என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் அரசாங்கத்தினுடைய டாமினேஷன் என்று சொல்வதை இந்துத்துவ டாமினேஷன் என்று மாற்றுகிறார்கள். இந்துத்துவ டாமினேஷன், அரசு டாமினேஷன் இல்லை, புரிஞ்சுக்கணும். அப்போது இந்து அறநிலையத்துறையில் அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இயங்கிட்டு இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகங்களில் 2 முஸ்லீம்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நியாயம் இல்லையோ அது மாதிரி தான் இதுவும். முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுல இந்துக்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்வது கோயில் நிர்வாகத்தில் 2 முஸ்லீம்களை நியமிக்கணும்னு சொல்கிறதுக்கு சமம். அதே மாதிரியான பிரச்சனைகளைத்தான் இதிலையும் கொண்டு வரும். அதை எப்படி இந்துக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அதே மாதிரி வக்ஃப் நிறுவனத்திலும் தலையிடுவதை முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று போராட வேண்டி இருக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, முஸ்லிம்களுடைய சொத்துக்களிலே கை வைப்பதற்கு என்னவெல்லாம் தகுதித்தம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த திருட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்களில் இன்னொன்று என்ன தெரியுமா? அதுக்கு சொல்லக்கூடிய காரணம், இந்த வக்ஃப் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லையாம். வக்ஃப் வாரியத்தினுடைய நடைமுறையில் அக்கௌண்டபிலிட்டி இல்லையாம், முறையான கணக்கு வழக்கை இல்லையாம். அதனால் இவங்க கையில் எடுத்து முறைப்படுத்த போகிறாங்களாம். இப்போ வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு பின்னால் ஆளுகிற அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களில் இன்னொன்று. இது உண்மையா? வக்ஃப் வாரியத்தில் கணக்கு வழக்கு சரியாக பார்க்கப்படுறது இல்லையா, அக்கௌண்டபிலிட்டி இல்லையா என்று கேட்டால் ஆமாம், இல்லை தான், முறையாக இல்லை தான். ஆனால் அதுக்கு முஸ்லீம்களே காரணம் இல்லை. சரி, இந்த அரசாங்கம் இதையெல்லாம் சீர்திருத்தத்துக்காக வேண்டித்தான் இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையான்னு கேட்டால் அது அப்பட்டமான பொய். இதுதான் முக்கியமான அம்சம். பாருங்க, வக்ஃப் சொத்துக்களை தனியார் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் மீட்டெடுப்பது தான் இந்த திருட்டு சட்டத்தினுடைய நோக்கம் என்று சொன்னால் முதல்ல இவங்க ஒரு உத்தரவாதத்தை தருவதற்கு தயாரா என்று வெளிப்படையாக கேட்கணும். தனியார் ஆக்கிரமிச்சிருக்காங்கப்பா வக்ஃப் சொத்து எல்லாம், நாங்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுத்து சரியான முறையான கணக்கு வழக்குக்குள்ளே கொண்டு வர போகிறோம் என்று சொல்வது உண்மையா என்று கேட்டால் இல்லை. அப்படி அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை இவங்க தர தயாரானு நாம் கேட்கணும். என்ன கேட்டால், இந்த மோடியும் அமித்ஷாவும் எந்த முதலாளிகளுக்கு அடிமைகளாக இருந்துட்டு இருக்கிறாங்களோ, எந்த முதலாளி இந்திய முதலாளிகளுக்கு அடிமை சேவைகளை செய்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு ஆளாக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி பம்பாயில் ஏக்கர் கணக்கில் கட்டியிருக்கக்கூடிய மாளிகை இருக்குதே, வக்ஃப் நிலத்தில் கட்டப்பட்ட மாளிகை. முகேஷ் இவனுடைய ஓனர் அவன் சொன்னால் இவன் ஆடுவான், மோடியும் அமித்ஷாவும் ஆடுவானுங்க. 2 பேரும் அவனுங்களுக்கு அடிமை சேவை செஞ்சுட்டு இருக்கிறது. வக்ஃப் சொத்தை மீட்டெடுக்கிறது தான் உங்களுடைய நோக்கம் என்று சொன்னால், இந்த சட்ட திருத்தத்தினுடைய நோக்கம் என்று சொன்னால், முதல்ல அம்பானி கட்டி இருக்கக்கூடிய வீட்டை இடித்துவிட்டு வக்ஃப் சொத்தினுடைய நிலத்தை வக்ஃப் வாரியத்தில் ஒப்படைப்பதற்கு தயாரா மோடியே அமித்ஷாவே? கேட்கணுமா வேண்டாமா? கேட்கறதுக்கான நியாயமான உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? வக்ஃப் சொத்தை மீட்டெடுக்கிறதா உன் நோக்கம்னு சொன்னாக்க ஓலை இறக்கி வச்சிருக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, ஹைதராபாத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில ஐடி நிறுவனங்கள், ஐஎஸ்பின்னு சொல்கிறான், மைக்ரோசாஃப்ட்னு சொல்கிறான், விப்ரோன்னு சொல்கிறான், லான்கோன்னு சொல்கிறான், ஏகப்பட்ட ஐடி நிறுவனங்கள் ஹைதராபாத் பெங்களூரில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏகதேசம் எல்லா ஐடி நிறுவனங்களும் வக்ஃப் சொத்துக்களில் தான் நிறுவனங்களாக சொல்லி செயல்பட்டு இருக்கிறான். இவன் அத்தனை பேரையும் துரத்தி விட்டுட்டு அந்த பில்டிங்குகளை எல்லாம் அந்த நிலத்தை எல்லாம் இந்திய வக்ஃப் வாரியத்தில் ஒப்படைக்க தயாரா? செய்ய மாட்டானுங்க. அவங்கள்ட்ட இருந்து கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறவன் செய்ய மாட்டாங்க. அப்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்டுக்களைகளை எல்லாம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த வலதுசாரிகள் இஸ்லாமியர்களை ஒடுக்கிறதையும் இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துறதையும் முஸ்லிம்களுடைய வீடுகளை எல்லாம் புல்டோசர்களை விட்டு
தரைமட்டமாக்குவதை நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த திருட்டு சட்டத்தை வச்சுக்கிட்டு எந்த மாதிரியான ஆயுதங்களை முஸ்லிம்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டவர்த்தனமான உரிமைகளை இப்படியெல்லாம் வெளிப்படையா மீறி பறிச்சிட்டு இருக்கிறான். இப்ப சொத்துக்களை சட்ட ரீதியாகவே திருடுவதற்கு முயற்சி செய்யறான். அதுதான் வக்ஃப் திருத்த சட்டம். நாம் அதை விட்டு கொடுக்க முடியுமா? பெரிய அளவுக்கு இதற்காக போராட வேண்டி இருக்கிறது. பெரும்பான்மை அப்படிங்கிற திமிர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியாளர்கிட்ட இருக்கு. அந்த பெரும்பான்மை திமிரில் இருந்து கொண்டு எந்த மாதிரியான அச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியர்களுக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு இந்த வக்ஃப் சட்டம் என்பது ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பையும் உடைக்கிறான். மிகப்பெரிய அயோக்கியத்தனத்துடைய உச்சகட்டம். ஏற்கனவே மதரசாக்கள் எல்லாம் தீவிரவாதத்தை போதிக்குது அப்படிங்கிற பொய்யை இட்டுக்கட்டி சொல்லி மதரசாக்களையும் இடித்து தள்ளிட்டு இருக்குது இந்த கூட்டம். பெரும் பெரும் நூற்றாண்டுகள் காலம் கொண்ட மதரசாக்கள் இடித்து தள்ளப்பட்டிருக்கின்றன வட மாநிலங்களில். தமிழ்நாட்டில் 1-2 அந்த மாதிரி அங்கே நடந்தாலும் பெரிய அளவுக்கு தெரியலை. வட மாநிலங்களில் நூற்றாண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதரசாக்கள் தீவிரவாதம் போதிக்கப்படுகின்றன என்று சொல்லி இடித்து தள்ளிட்டு இருக்கிறான். தர்காக்களை இடித்து தள்ளிட்டு இருக்கிறான். பள்ளிவாசலை இடித்து தள்ளிட்டு இருக்கிறான். முஸ்லிம்களுடைய வீடுகளை இடித்து தள்ளிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்ஃப் சொத்துக்கள் மூலமாக எத்தனை பள்ளிவாசலுக்கு எத்தனை மதரசாக்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்குது என்கிற விவரம் இவங்கள்ட்ட வருமானால் எப்படியெல்லாம் இதனை பயன்படுத்துவார்கள், கட்டுப்படுத்துவார்கள் என்று பாருங்க. இப்போ வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதில் பெரும்பான்மையானவை மத்திய மாநில அரசுகளும் சில தனிநபர்களும் பறித்து கொண்டது தான் அப்படிங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கணும், உலகத்துக்கும் புரிய வைக்கணும். சரி, இப்போ நாம் யோசித்து பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி என்ன செய்யலாம்? இப்படியெல்லாம் நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த திருட்டு சட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் ஏராளம் இருக்கிறது. அடுத்தடுத்து நாம் இதையெல்லாம் பெரிய அளவுக்கு நாம் ஆய்வு செஞ்சு புரிஞ்சுக்கணும். உதாரணத்திற்காக வேண்டி மட்டுமே 1-2 விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம். என்ன செய்யலாம்? உடனடியாக இஸ்லாமிய அமைப்புகள் இயக்கங்கள் செய்ய வேண்டியது இந்த விவகாரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் தர அரசியலை, இந்த திருட்டுத்தனத்தை பொதுமக்களுடைய பேசுபொருளாக மாற்றணும், ஒரு பொது உரையாடலாக மாற்றணும். நாம மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடாது. இந்தியாவினுடைய பேசுபொருளாக டாக் ஆஃப் இந்தியா மாற்றணும். எல்லா இயக்கங்களும் சேர்ந்து அதை செய்யணும். அந்த பேச்சுவார்த்தை மூலமாக, அந்த உரையாடல் மூலமாக வக்ஃப் வாரியத்தினுடைய நடைமுறைகளை இன்னும் ஜனநாயக பூர்வமாக மாற்றி எடுத்து அந்த சட்ட உரிமைகளை தக்க வச்சுக்கணும். கோயில் சொத்து கோயில்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்தில் அரசாங்கத்தினுடைய ஆதிக்கத்தை உறுதி செய்யக்கூடிய இந்த இரட்டை வேடத்தை நாம் துயிலுரிச்சு காமிக்கணும். இந்த இடத்துல அரசியல் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதனுடைய நியாயமான அர்த்தத்தில் இல்லை. இது பாரபட்சம் கொண்ட டாமினேஷன், முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் அழிப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்ததாக இந்த தனிப்பட்ட சொத்துகளுக்கு அரசாங்கத்தில் மதிப்பு இருக்குது. அரசாங்கத்துடைய கடமை தனிநபருடைய சொத்தை பாதுகாக்கிறது. தனிநபருடைய சொத்தை யாராவது பறித்து கொண்டால் அரசாங்கத்தினுடைய வாசலை தட்டுகிற பொழுது, நீதியினுடைய வாசலை தட்டுகிற பொழுது நீதிமன்றத்தினுடைய அரசாங்கத்துடைய கடமை தனி மனிதனுடைய சொத்தை மீட்டு கொடுக்கிறது. அப்படி இருக்கிற மாதிரி பொது சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் சட்ட ரீதியான நடவடிக்கை வழங்குற மாதிரி, சட்ட ரீதியான முக்கியத்துவத்தை பொது சொத்துக்களுக்கு கொடுக்கிற மாதிரி வக்ஃப் சொத்துக்களையும் பாதுகாக்கிறதுக்கு அதை சட்டபூர்வமாக மறுபடியும் மீட்டெடுக்கணும். சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கான 100% வாய்ப்புகளை நாம் இன்னும் இழக்கலைங்கிறத புரிஞ்சுக்கணும். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃப் நிலங்களில் பெரும் பெரும் தனியார் நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? அவற்றுக்கெல்லாம் மீட்டெடுக்கிறது இப்போதைக்கு முடியாமல் போகலாம். குறைஞ்சபட்சம் இதற்கெல்லாம் அரசாங்கமே ஒரு வாடகையை நிர்ணயம் செய்து அந்த வாடகையெல்லாம் வக்ஃப் வாரியத்தில் ஒப்படைக்க சொல்லி சட்டம் போட சொல்லி நாம் போராடணும். நம்முடைய போராட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை தெரிஞ்சுட்டு போராடணும். வக்ஃப் சொத்தை பறிக்கிறான், எப்படி பறிக்கிறான், எந்த மாதிரி பறிக்கிறான், இதை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம தரப்பிலிருந்து அவனுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன,
சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன? பில்டிங்குகளையோ இடத்தையோ மீட்டெடுக்க முடியாவிட்டாலும் இப்போதைக்கு வாடகையாவது வாரியத்துக்கு கொடுக்க வைக்கணும். இது ஒரு பக்கம். அதன் மூலமாக வக்ஃப் சொத்துகள் முஸ்லிம்களுடைய தேவைகளுக்காக பயன்படுவதை உறுதி செய்கிற மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வரணும். இந்த மாதிரி போராடும். அதே மாதிரி ஏராளமான அரசு அலுவலகங்களும் அரசாங்கத்துடைய கட்டிடங்களும் வக்ஃப் நிலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கான வாடகையையும் அரசாங்கம் வக்ஃப் வாரியத்துக்கு கொடுக்கணும். அரசாங்கத்திலிருந்து வாடகை வசூலிக்கணும். அதற்கான சட்ட உரிமை இருக்கிறது, சட்ட வழிகள் இருக்கிறது. இங்கே தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இந்திய அரசியல் சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகளை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது சட்ட ரீதியாக. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்முடைய நிலைப்பாட்டு சம்பந்தமாக இந்திரா காந்தியினுடைய காலத்தில் வக்ஃப் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அந்த அம்மா சில வேலைகளை எல்லாம் செஞ்சாங்க. இந்திய மக்களுக்கு சில மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில முறைமைகளை எல்லாம் மிசா மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அரசியல் ரீதியான காரணங்கள். ஆனால் இந்திய முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக வக்ஃப்களை பொறுத்த வரைக்கும், அரசாங்கமோ தனியாரோ வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமிச்சிருந்தால் மாநிலங்களிலே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தங்களுடைய சொந்த பொறுப்பிலே அவற்றையெல்லாம் மீட்டு சட்ட ரீதியான உரிமையை வழங்கி வக்ஃப் வாரியத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலத்துடைய முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதுச்சு அந்த அம்மா ஆட்சியில் இருக்கிற சமயத்தில். யோசனை பண்ணி பாருங்க. இது முஸ்லீம் நாடுன்னு சொல்ல முடியாது. இது முஸ்லீம் நாடுன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. முஸ்லிம்களுடைய அடிப்படை உரிமைகளை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துக்களை அரசாங்கமோ தனியாரோ ஆக்கிரமிச்சிருந்தால் மாநில அரசாங்கங்கள் அதனை பிடுங்கி எடுத்து சட்ட ரீதியாக பிடுங்கி எடுத்து வக்ஃப் வாரியத்திலே சட்ட ரீதியாக ஒப்படைக்க வேண்டும் என்று எல்லா மாநில முதல்வருக்கும் அன்னைக்கு இருந்த பாரத பிரதமர் என்கிற போஸ்டை வச்சுக்கிட்டு அந்த அம்மா அனுப்பிச்ச. என்ன செஞ்சோம்? நாம அந்த லெட்டரை நடைமுறைப்படுத்துறதுக்கு நாம போராடி இருக்கணுமா இல்லையா? நம்முடைய சொத்துக்களை மீட்டு நமக்கான பயன்பாட்டுக்கு உறுதி செய்வதற்கான அரசியல் ரீதியான வாய்ப்பு இருக்கிற பொழுது வாய் மூடி இருந்தோம். இன்னைக்கு மோடி அரசாங்கம் காதை பொத்திட்டு இருக்கும் பொழுது கூக்குரல் எடுக்கிறோம். எப்படி கேட்பான்? நாம செஞ்ச தப்பு. அப்ப சட்ட ரீதியாக இந்திய வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றன. வரலாறு பார்க்கணும், வரலாறு படிக்கணும், அதுக்கப்புறம் போராடணும். இல்லைன்னா நம்முடைய போராட்டங்கள் வெற்று கூச்சலாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்பானவர்களே, கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். பல செய்திகள் இருந்தாலும் கூட நாம் முதல்ல ஒரு செய்தி சொல்லணும். இதையெல்லாம் நாம் ஒரு மார்க்க கடமையாக கையில் எடுக்க வேண்டும். மார்க்க கடமையாக. தொழுகை ஒரு முஸ்லிமுக்கு எப்படி கடமையோ, நோன்பு ஒரு முஸ்லிமுக்கு எப்படி கடமையோ, ஜகாத் ஒரு முஸ்லிமுக்கு எப்படி கடமையோ, ஜகாத் நிர்வாகம் எப்படி கடமையோ, ஹஜ் எப்படி ஃபரலோ, அதே மாதிரி வக்ஃப் சொத்தை மீட்டெடுப்பதும் ஒரு சமுதாய கடமை. ஒவ்வொரு தனி முஸ்லிமும் இந்த கடமையை ஆற்றுவதற்கு முன்வரணும். காரணம் என்னன்னு சொன்னா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுல் ஜிஹாதி மன் கால கலிமத் ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின். அநீதியான அரசனுக்கு முன்னால் சத்தியத்தையும் நீதியையும் எடுத்துரைப்பதுதான் சிறந்த போராட்டம். ஜிஹாதிலேயே மிகச்சிறந்த ஜிஹாத் அநீதியான அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்துரைப்பது. அப்படியானால் நம்முடைய போராட்டங்களில் ஒலிக்கக்கூடிய குரல்கள் நீதிக்கான குரலாக இருக்க வேண்டும். அநீதியான அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளை அடித்து நொறுக்குகிற வகையில் இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் நம் பக்கம் இருக்கக்கூடிய நீதியையும் நியாயத்தையும் புரிய வைக்கிற வகையிலே அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டக்கூடாது. அது அவர்களுக்குத்தான் சாதகமாக அமையும். எனவே நபிகளார் சொன்ன மாதிரி ஜிஹாதிலேயே பெரிய ஜிஹாத் இன்றைக்கு போராட்டம் களம் காண்பது. அரசனுக்கு எதிராக, அசத்தியத்திற்கு எதிராக சத்தியத்தை எடுத்து சொல்வது, நீதிக்கான குரல் எழுப்புவது சிறந்த ஜிஹாத் என்று சொல்லுகிறார்கள். அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமதியிலே, அபூதாவுதில், இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. என்ன நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இழப்புகளை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தினாலும் சரி, முஸ்லிம்கள் ஈமான்தாரிகளாக இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் கோழையாக கூடாது, நிராசை அடையக்கூடாது. வலா தஹினு வலா தஹஸனு வலா அன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் நிராசை அடையாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள்.
கவலையும் படாதீர்கள், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் மோமின்களாக இருந்தால். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. வகஅய்யும் மின் நபியின் காத்தல மஅஹு ரிப்பியூன கஸீர். இதற்கு முன்னால் எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களை பின்பற்றி கொண்டிருந்தவர்களும் அவர்களோடு சேர்ந்து பல இறையன்பர்கள் அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செய்திருக்கிறார்கள். ஃபமா வஹனு, அவர்கள் கோழையாகி விடவில்லை. அதே மாதிரி ஃபமா வஹனு லிமா அசாபஹும் ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய வழியிலே அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளினால் அவர்கள் சோர்ந்து போய்விடவில்லை, கோழையாகி விடவில்லை. வமா லாஃபு, அவர்கள் பலவீனப்பட்டு போய்விடவில்லை. வமஸ்தகானு, அவர்கள் அசத்தியத்திற்கு முன்னால் பணிந்திடவும் இல்லை. வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், நிலைகுலையாமல் நின்று எதிர்த்து களமாடுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். குர்ஆனுடைய வசனங்கள். அதே மாதிரி ஃபலா தஹினு, நீங்கள் கோழையாகி விடாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள். வதது இல ஸலாம், சமாதானத்திற்கு நீங்கள் இறங்கி விடாதீர்கள், சரண்டராகி விடாதீர்கள். வஅன்துமுல் ஆலவுன், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். வல்லாஹு மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான். அதோடு வலை யதிரக்கும் ஆமாலக்கும், உங்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் வெறுமனே விட்டுவிட மாட்டான், வீணாக்கி விட மாட்டான். அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற வார்த்தை ஆறுதல் வார்த்தை. அதனால் நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது, நம்பிக்கை வைத்து போராட வேண்டியிருக்கிறது. விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கள் முன்னோர்களுடைய சொத்துக்களை. எங்கள் முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் கொடுத்த அந்த சொத்துக்களை, அல்லாஹ்வுடைய சொத்துக்களை, இந்த தீனுடைய சொத்துக்களை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்பது ஈமானாக இருக்க வேண்டும். அந்த ஈமானிய உரை இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி அன்பானவர்களை, நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், நாம் பயப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நிலையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவர்கள் ஷைத்தானுடைய தோழர்கள். இன்னமா தாலிக்கும் ஷயாத்தீன், இன்னமா தாலிக்கும் ஷைத்தான் யுஹவிஃபு அவுலியாஹு, ஷைத்தான் தான் இப்படி தன்னுடைய நண்பர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். ஃபலா தஹாஃபூஹும், ஷைத்தானுக்கு பயப்படாதீங்க. வஹாஃபூனி, அல்லாஹ்வாகிய எனக்கு பயப்படுங்கள். இன் குன்தும் மோமினீன், நீங்கள் மோமின்களாக இருந்தால். அப்போ எந்த அசாதாரணமான சூழ்நிலை வருகிற பொழுது அஞ்சு பின்வாங்குவது ஷைத்தான் நம்மளை பயப்படுத்தி கோழையாக்குறான்னு அர்த்தம். நாம் பின்வாங்கக்கூடாது. இன்னும் சில செய்திகள் இருந்தாலும் இப்போதைக்கு நான் இந்த இடத்திலே இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. என்ஆர்சி வந்த சமயத்தில் நாமெல்லாம் போராடணும், ஒரே குரலாக ஒலித்தோம். மதுஹப் வித்தியாசம் பார்க்கல, இயக்க வித்தியாசம் பார்க்கல, அமைப்பு வித்தியாசம் பார்க்கல, அத்தனை பேர் நின்று களமாடணும். வெற்றி கிடைச்சதா இல்லையா? அப்போ நம்முடைய உசுரை காப்பாற்றுறதுக்கு போராடுவோம், அல்லாஹ்வுடைய தீனுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்கு இப்போ அடக்கி வாசிக்கிறதா? கூடாது மக்களே, கூடாது. நமக்கு ஈமான் இருப்பது உண்மையானால், அந்த ஈமானும் உறுதியானதாக இருந்தால் கடைசி வரைக்கும் போராட வேண்டும். என்ன செய்யணும்? அகில இந்திய முஸ்லிம் பர்சனல் லா போர்டு 2 வகையில் இதை எதிர்கொள்வதற்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒன்று, அதிகபட்சமான சட்ட ரீதியான அத்துணை நடவடிக்கைகளையும் எடுத்து இந்த சட்டத்தை திரும்ப பெற வைக்க வேண்டும். 2வது, சட்ட ரீதியான போராட்டங்களையும் தாண்டி அகில இந்திய அளவில் ஒவ்வொரு முஸ்லிமையும் களம் இறங்கி கடைசி வரைக்கும் போராட வேண்டும். அப்படிப்பட்ட போராட்டங்களை நாடு முழுவதும் எடுப்பதற்கு அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் முன்னெடுப்புகளை செய்திருக்கிறது. அந்த மாதிரி முயற்சிகள் வருகிற பொழுது நம்முடைய பங்களிப்புகள், நம்முடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்புகளும் அதில் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் இப்பொழுது சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.